ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டெய்லரிங்கில் ஒரு சில அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வில்லேஜ் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேஸ் ஒர்க்கெலாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லேஸ் கலந்து தைச்சானா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் டவுன் ஏரியாவில் தைச்சாலும் சரி, இல்லை கடை போட்டு தைச்சாலும் சரி, அங்கே வந்து லேஸ் வந்து அதிகமாக வாங்கவே வாங்காதீங்க. இப்போ லேஸ் மாடல்லாம் யாருமே தைக்கிறது கிடையாது. அதெல்லாம் ஓல்டு மாடலாக ஆகி போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால டவுன் ஏரியாவில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இந்த லேஸ் ஐட்டம்லாம் அதிகமாக பணம் கொடுத்து நீங்கள் வாங்க வேணாம். முக்கியமான 1-2 லேஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சாலே போதுமானது. அதையுமே நம்ம மீட்ரு கணக்கில் வாங்காமல் ரோல் கணக்கில் வாங்கிக்கோங்க. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கக்கூடிய லேஸ்லாம் 50 ரூபாயில் இருந்து நம்மளுக்கு டிசைனர் லேஸ் 120 ரூபாய் 130 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் லேஸ் ஒர்க் வாங்கணும் அப்படின்னா இன்னும் ரேட் வந்து கூடுதலாக இருக்கும். அதனால அதிகமாக முதலீடு போட்டு லேஸ் மட்டும் தயவு செய்து நீங்கள் வாங்காதீங்க. அதே மாதிரி ரோப் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்டு கோல்டு கலர் இதுவுமே அதிகமாக வாங்கி வச்சுக்க வேணாம். கொஞ்சமாக ஒரு 2-3 ரோல் மட்டும் வாங்கி வச்சாலே போதுமானது. டவுனில் இருக்கிறவங்க ரோப்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத்லேயே தான் தைக்க சொல்லுவாங்க. ரெடிமேட் ரோப் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக ஒரு கடைக்கு நான் வந்து போயிருந்தேன். அந்த கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டெய்லரிங் ஷாப் இருக்குது. அந்த டெய்லரிங் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணை இங்கே வந்து டெய்லராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையை சும்மா ரஃபாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்ணு இருந்தால் நம்ம அப்படி இப்படின்னு பார்க்க தானே தோணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் மிஷினில் அந்த நூல் மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங்கான லேஸை பூரா அடுக்கடுக்காக தொங்க போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பகுதியில் முன்னாடி காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வைப்போம்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து அதை பூரா அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பழைய மாடல் இப்போலாம் யாருமே தைக்கிறதில்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா மூளையில் லேஸாக அடுக்கி வச்சுருந்தாங்கங்க எக்கச்சக்கமாக. அந்த ரோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 ரோல் கிட்ட இருக்கும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா என் கூட படித்த பொண்ணும் அங்கே டெய்லராக இருக்காங்க. அப்புறம் அந்த கடையோட ஓனரும் டெய்லராக தான் இருக்காங்க. அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா புது மாடல் வந்து எதுவுமே தைக்க தெரியாது போல இருக்குது. பழைய மாடல் தான் தைக்க தெரியுமா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ரெகுலராக தைக்கக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னோட டெய்லரிங் ஷாப்புக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. நாங்கள் எப்போதுமே அந்த கடையிலே தான் தைப்போம், ஆனால் அவங்க வந்து ஓல்டு மாடலே தைச்சி கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அவங்க கேட்குற காசை நாங்கள் கண் மாதிரி கொடுத்துட்றோம், இப்போ புது மாடலே தைச்சே தரமாட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி மன வருத்தத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.